இன்றைக்கு ஒரு நல்ல நாள், சிறந்த நாள், ஆசீர்வாதமான நாள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கான பெரிய காரியங்களை செய்து முடித்திருக்கிறார். ஆசீர்வாதமான காரியங்களை உங்கள் வழியில் கொண்டு வருகிறார். அதனால் எப்பொழுதும் எதிர்பார்ப்போடு இருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற ஆச்சரியத்திற்கும் அதிசயத்திற்கும் எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். இன்றைக்கும் தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நேற்றைக்கு பார்த்தோம், இயேசுவினுடைய மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதல் மூலமாக நீங்களும் நானும் புது வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த வசனத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவரோடு கூட நம்ம உயிர்த்தெழுந்தது உண்மையானால் மேலானவைகளை நாம் தேட வேண்டும். பூமிக்குரியவைகளை கிடையாது, பரலோகத்துக்குரியவைகளை, உன்னதமானவைகளை, மேலானவைகளை நாம் நாட வேண்டும் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புது வாழ்க்கையில் நம்ம ஜீவிக்கணும், புதிய வாழ்வில் வாழ வேண்டும். நீங்களும் நானும் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டு இருக்கிறோம். அதனால் பூமிக்குரியவைகளை நாம் தேடக்கூடாது, பூமிக்குரியவைகளை நாம் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம், மேலானவைகளை நாம் தேட வேண்டும். இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும், அதாவது பொருளாதார அடிப்படையில் இருக்கும், நம்முடைய தேவையின் அடிப்படையில் இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவை, என்ன விரும்புகிறோம், என்ன ஆசைப்படுகிறோம், அதை பொறுத்ததான தேவைகள் நிறைந்த காரியங்களாக இருக்கும். ஆனால் மேலானவைகள் அப்படின்ற பொழுது அது வெளிப்பிரகாரமான காரியங்களாக இல்லாமல் ஆவிக்குரிய காரியங்களாக நம்முடைய குணாதிசயத்தோடு, நம்முடைய மனப்பான்மையோடு, நம்முடைய நேச்சரோட, ஆட்டிடியூடோட சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கிறது. Seek godly things, heavenly things. Things of God are spiritual. It is transformation. It changes your inner self. உங்களுடைய உள்ளான மனிதனை மறுரூபமாக்கக்கூடிய காரியங்கள் தான் மேலானவைகள். அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம். வெளிப்பிரகாரமான நம்முடைய வாழ்க்கை எப்போ வேணாலும் மாறும். இன்றைக்கு ஏழ்மையாக இருக்கிற நம்ம நாளைக்கு ஐஸ்வர்யவானாக மாறுவோம். இன்னைக்கு பலவீனமாக இருக்கிற நம்ம நாளைக்கு பலவானாய் மாறுவோம். இன்னைக்கு பணம் இல்லாமல் இருக்கிற நம்ம நாளைக்கு பணம் உள்ளவர்களாக மாறுவோம். ஆனால் இதெல்லாம் உலகத்துக்கு ஏற்றவைகள், இதெல்லாம் இந்த பூமிக்குரியவைகள். நாம் செழிப்பாக ஐஸ்வர்யவான்களாக மாறினதற்கு அப்புறம் நம்முடைய குணாதிசயங்கள், உள்ளான மனிதனுக்கு எந்த மாற்றமும் மறுரூபமும் ஏற்படாத பட்சத்தில் எந்த விதமான பிரயோஜனமும் நமக்கு ஏற்படாது. ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை எதற்காகனா, கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே மேலானவைகளை நாம் நாட வேண்டும். நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறணுன்றக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகலாம், நிறைய சம்பளத்துக்கு போகும்பொழுது தான் நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறும்னு நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கை முறை எப்போ மாறும், லைஃப் ஸ்டைல் எப்போ மாறும் அப்படின்னா, மேலானவைகளை நாம் நாடும் பொழுது தான். கிறிஸ்துவானவரோடு எழுப்பப்பட்டதுனால அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த காரியங்களை நாடணும். ஸோ இந்த மேலானவைகள் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம். இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா மேலானவைகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை படிக்கும் பொழுது அதன்படி நம்ம வாழ்கிறோமா, அதன்படி நம்ம செயல்படுகிறோமா என்பது தான் பெரிய கேள்வி. ஆகவே நீங்களும் நானும் உன்னதத்தில் மேலானவைகளை வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாடி தேடி அதன்படி வாழும்படிக்கு உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறோம், ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோம். ஸோ இன்றைக்கும் அப்படிப்பட்ட புது வாழ்வில் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் தம்முடைய வார்த்தையில் கொடுத்திருக்கிறார். அதை படிக்கும் பொழுது, அந்த வார்த்தையில் செயல்படும் பொழுது தேவன் மேலான ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு தந்து, நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்கள் எண்ண முடியாத, யோசிக்க முடியாத அளவில் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால இருக்கிறக்காக எனக்கு நன்றி செலுத்துங்க.